வெல்கம் ஆல். இந்த வீடியோவில் கிரிட்டிக்கல் மாஸை பற்றியும் அண்ட் ஆட்டம் பாம்பை பற்றியும் பார்க்கலாம். பிஃபோர் தட் நான் லாஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ண டாப்பிக்கை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அதில் நியூக்ளியர் ஃபிஷன்னா என்ன, ஃபிஷனபிள் மெட்டீரியல்னா என்ன, நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்னா என்ன, அண்ட் செயின் ரியாக்ஷன்னா என்ன, அதோடைய டைப்ஸை பற்றிலாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோ கிளியராக புரியும். அந்த வீடியோவை பார்க்குறதுக்கு இந்த வீடியோவோட தொடக்கத்தில் ஐ பட்டன் லிங்க்லேயும் அண்ட் வீடியோவோட என் ஸ்க்ரீன்லேயும் அண்ட் ஆல்சோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க்கை கொடுத்துருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஓகே, இப்போ நம்ம கிரிட்டிக்கல் மாஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அப்போ அதில் 2 to 3 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்ன? ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் அப்படின்னா ஒரு ஹெவியரான பேரன் நியூக்ளியஸ் இருக்குது. சரியா? கன்சிடர் யுரேனியம் 235 இருக்குது. அப்போது இது நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸை அண்டர்கோ பண்ணணும் அப்படின்னா இது நியூட்ரானை வச்சு நம்ம பம்பார்ட் பண்ணணும். நியூட்ரானை வச்சு இதை நம்ம பம்பார்ட் பண்ணும்போது ஹிட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஹெவியர் நியூக்ளியஸ் பிரேக் ஆகி ஸ்ப்ளிட் ஆகி நமக்கு 2 ஸ்மாலர் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகும். அலாங் வித் தட் 3 நியூட்ரான்ஸ் ஃபார்ம் ஆகும் அண்ட் ஆல்சோ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஸோ ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இதுதான். ஹெவியர் நியூக்ளியஸ் ஸ்ப்ளிட் ஆகி 2 டாட்டர் நியூக்ளியை ஃபார்ம் ஆகும் அண்ட் பியூர் நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். அலாங் வித் தட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். அதுதான் நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ். ஓகே, ஒரு நார்மலாக ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் நடந்தாலே 2 to 3 நியூட்ரான்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். இந்த ரிலீஸ் ஆகக்கூடிய எல்லா நியூட்ரானுமே அவைலபிளாக இருக்குமா அடுத்த செட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்காண்டி கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன் இருக்காது அப்படின்னா இப்போ இந்த நியூட்ரான் ப்ரொடியூஸ் ஆச்சு இல்லையா? ஸோ ப்ரொடியூஸ் ஆன நியூட்ரான் என்ன ஆகும், ப்ரொடியூஸ் ஆன உடனே இந்த சிஸ்டம்லேருந்து சில நியூட்ரான் எஸ்கேப் ஆகி போயிடும். அது தட் இஸ் டர்ம்ட் ஆஸ் லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான். இது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா இப்போ இந்த சிஸ்டமில் யுரேனியம் 235 அப்படிங்கிறது இருக்குது, which is undergoing a nuclear fission process. This is called as a fissionable material. இதே சிஸ்டமில் யுரேனியம் 238 இருக்கும். அது நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸை அண்டர்கோ பண்ணாது. தட் இஸ் கால்ட் ஆஸ் அ நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல். அப்போது இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் நடந்து ரிலீஸ் ஆகக்கூடிய நியூட்ரான் என்ன பண்ணிடும்னா இந்த நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல் அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணிட்டாலுமே நியூட்ரான் இருக்காது அடுத்த செட் ஆஃப் நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் நடக்கிறதுக்காண்டி. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ஃபேக்டர். ஸோ இந்த 2 ஃபேக்டர் இருந்துக்கிட்டதுனால தான் தட் இஸ் அ லாஸ் ஆஃப் நியூட்ரான். ஸோ இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் மூலிமா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நியூட்ரானுடைய ரேட் அப்படிங்கிறது அதிகப்படுத்தணும். அது அதிகமாக இருந்தால் மட்டும்தான் தேன் த ரேட் ஆஃப் இட்ஸ் லாஸ் ஆஃப் நியூட்ரான் நமக்கு அடுத்தடுத்து செயின் ரியாக்ஷனை பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் சஸ்டெயின் பண்ணி. ஸோ இதை எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா இப்போ இந்த ஃபிஷனபிள் மெட்டீரியல் இருந்துச்சு இல்லையா, த எலமெண்ட் விச் இஸ் அண்டர்கோயிங் எ நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ். இதோடைய சைஸ் நார்மலாக இவ்வளோ சைஸில் இருக்குது அப்படின்னா அதோடைய சைஸை இவ்வளோ தூரம் கொண்டு வரணும். அதாவது the size or the mass of the fissionable material it should be equal to the certain optimum value. இவ்வளோ தூரம் கொண்டு வரணும். அண்ட் அந்த மாதிரி கொண்டு வர அந்த சைஸ் ஆர் மாஸ் ஆஃப் த ஃபிஷனபிள் மெட்டீரியலை தான் we call it as a critical mass. நெக்ஸ்ட்டு கிரிட்டிக்கல் மாஸ்னா என்ன, சப் கிரிட்டிக்கல் மாஸ்னா என்ன, சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரிட்டிக்கல் மாஸ்னா என்ன? கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஃபிசைல் மெட்டீரியல் இருக்குது. ஃபிசைல் மெட்டீரியல் அப்படின்னா இது நம்ம ஃபிஷனபிள் மெட்டீரியல்னு சொல்லலாம். த எலமெண்ட் விச் இஸ் அண்டர்கோயிங் அ நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ். இதோடைய மாஸ் அப்படிங்கிறது மினிமம் மாஸில் இருக்கணும். எதுக்காக அப்படின்னா டு சஸ்டெயின் த செயின் ரியாக்ஷன். அடுத்தடுத்து நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கணும் அந்த செயின் ரியாக்ஷனாக. அப்போ அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி அதோடைய மாஸ் அப்படிங்கிறது மினிமம் மாஸில் இருக்கணும். அதைத்தான் நம்ம கிரிட்டிக்கல் மாஸ்ன்னு சொல்கிறோம். இந்த கிரிட்டிக்கல் மாஸை நம்ம ஸ்மால் m போட்டு கீழே C அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம். இந்த கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா நேச்சர், டென்சிட்டி அண்ட் சைஸ் ஆஃப் த ஃபிஷல் மெட்டீரியலை டிபெண்ட் பண்ணி இருக்குது. சரியா? நெக்ஸ்ட்டு அடுத்து சப்கிரிட்டிக்கல் மாஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஃபிஷல் மெட்டீரியலுடைய மாஸ் அப்படிங்கிறது இந்த கிரிட்டிக்கல் மாஸை விட கம்மியாக லெஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் அ சப்கிரிட்டிக்கல் மாஸ். நெக்ஸ்ட்டு சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ்னால் என்னென்னு பார்க்கலாம்.
சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த ஃபிசைல் மெட்டீரியலுடைய மாஸ் அப்படிங்கிறது இந்த கிரிட்டிக்கல் மாஸை விட அதிகமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் ஆஸ் அ சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸ். நெக்ஸ்ட்டு ஆட்டம் பாம்பை பற்றி பார்க்கலாம். திஸ் ஆட்டம் பாம் இஸ் அதர்வைஸ் நோன் ஆஸ் அ ஃபிசைல் பாம். இந்த ஆட்டம் பாம் வந்து எதோட பிரின்சிபல் படி ஒர்க் ஆகுது அப்படின்னா அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் படி நடக்குது. அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செயின் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்ன? நிறையா ஃபிஷன் ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் நியூட்ரானுடைய ரிலீஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அண்ட் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த செயின் ரியாக்ஷன் வந்து கண்ட்ரோல்டாகவும் இருக்கும், இன்னொன்று வந்து அன்கண்ட்ரோல்டாகவும் இருக்குது. இப்போ நம்ம அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனில் பார்த்திங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் நியூட்ரான் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் அண்ட் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கக்கூடிய நம்பரும் வந்து மல்டிப்ளை போயிட்டே இருக்கும் ஆல்மோஸ்ட் இன் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில். அண்ட் இங்கே வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும் இந்த ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில் அண்ட் இதனால் எக்ஸ்ப்ளோஷன் தான் வந்து ஏற்படுது. சரி, இப்போ இந்த ஆட்டம் பாம்போடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்கலாம். இந்த ஆட்டம் பாம்போடைய ஸ்ட்ரக்சர் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஃபஸ்ட்டு இதில் ஒரு பீஸ் ஆஃப் ஃபிசைல் மெட்டீரியல் வந்து இருக்குது. ஃபிசைல் மெட்டீரியல் அப்படிங்கிறது என்னென்னா த எலமெண்ட் விச் இஸ் அண்டர்கோயிங் அ நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ். அப்போ அந்த ஃபிசைல் மெட்டீரியலுக்கு ஒரு பீஸ் வந்து இருக்குது. அந்த பீஸில் பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்ட்ரிக்கல் வாய்டு, அதாவது சிலிண்டர் ஷேப்பில் ஒரு ஸ்பேஸ் இடைவெளி வந்து இருக்குது அண்ட் திஸ் இஸ் இன் அ சப்கிரிட்டிக்கல் மாஸ். அண்ட் இன்னொன்று பார்த்திங்கன்னா சிலிண்ட்ரிக்கல் ஃபிசைல் மெட்டீரியல் வந்து இருக்குது. சிலிண்டர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிசைல் மெட்டீரியல். இந்த ஷேப் வந்து எதனால் இருக்குன்னா இந்த வாய்டுக்குள்ளே போய் உட்கார்ற மாதிரி இருக்கிற மாதிரி இதோட ஷேப் வந்து இருக்குது. இதுவுமே வந்து சப்கிரிட்டிக்கல் மாஸில் தான் வந்து இருக்குது. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நம்ம கன்வென்ஷனல் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணி இந்த சிலிண்டரை என்ன பண்ணுறோன்னா இதுக்குள்ளே போய் இன்ஜெக்ட் பண்ணுறோம், இந்த வாய்டுக்குள்ளே போய் இன்ஜெக்ட் பண்ணுறோம். அப்படி இது ரெண்டும் சேரும் போது பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் கிரிட்டிக்கல் மாஸில் வந்துடும். ஸோ எப்போ இந்த ரெண்டும் வந்து ஒன்று சேருதோ தென் இட் வில் லீட் டு ஒன் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ ஒரு ஆட்டம் பாம் எக்ஸ்ப்ளோட் ஆனோடனே பார்த்திங்கன்னா அந்த எனர்ஜி அப்படிங்கிறது ட்ரெமெண்டஸ் அமௌண்ட்டில் வந்து ரிலீஸ் ஆகும் இன் ஃபார்ம் ஆஃப் ஹீட், லைட் அண்ட் ரேடியேஷனில். ஸோ ஒரு ஆட்டம் பாம் வந்து ஒரு இடத்துல வெடிக்குது அப்படின்னா வெரி ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகுது அலாங் வித் த எமிஷன் ஆஃப் ஹசார்டஸ் ரேடியேஷன் லைக் காமா ரேஸ். ஸோ இந்த காமா ரேஸ் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய லிவிங் கிரியேச்சர்ஸை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணுது. இந்த டைப் ஆஃப் ஆட்டம் பாம் அப்படிங்கிறது 1945 வேர்ல்ட் வார் 2 டைமில் ஜப்பானில் ஹிரோஷிமா நாகசாகியில் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு டூ யூ நோ எலக்ட்ரான் வோல்ட்னா என்ன? இந்த எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது நியூக்ளியர் ஃபிசிக்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய யூனிட். இந்த எலக்ட்ரான் வோல்ட்டை வச்சு என்ன பண்ண முடியும்னா ஸ்மால் பார்ட்டிகல்ஸோடைய எனர்ஜியெல்லாம் வந்து மெஷர் பண்ணிக்க முடியும். இந்த எலக்ட்ரான் வோல்ட் எப்படி டினோட் பண்ணுறோன்னா எலக்ட்ரானுக்கு ஸ்மால் இ வந்து போட்டு வோல்ட்டுக்கு கேபிட்டல் வி வந்து போடுறோம். ஸோ இந்த எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் அ எனர்ஜி ஆஃப் ஒன் எலக்ட்ரான். அந்த ஒரு எலக்ட்ரானோடைய எனர்ஜி when it is accelerated using an electric potential of 1 volt. இப்போ 1 electron volt அப்படிங்கிறது அதோட வேல்யூ 1.602 × 10⁻⁻19 ஜூல். இது வந்து 1 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு. இப்போ 1 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு பார்த்தோன்னா ஸோ 1 போட்டு மில்லியனுக்கு கேபிட்டல் எம் அண்ட் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு ஸ்மால் இ கேபிட்டல் வி விச் இஸ் ஈக்குவல் டு 10⁻6 எலக்ட்ரான் வோல்ட். இதாவது இது வந்து மெகா எலக்ட்ரான் வோல்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் நடக்கும்போது அங்கே எனர்ஜி ரிலீஸ் ஆகுறது அப்படின்னு பார்த்தோம்னா தட் இஸ் 200 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட் வந்து ரிலீஸ் ஆகுது. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவில் நம்ம கிரிட்டிக்கல் மாஸ்னா என்ன அண்ட் ஆட்டம் பாம் பற்றி பார்த்தாச்சு. ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்த டாபிக் கிளியராக அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ரிகார்டிங் திஸ் ப்ளீஸ் டூ கமெண்ட், லெட் மீ நோ இன் த கமெண்ட் செக்ஷன். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ தம்ஸ் அப், ஷேர் அமாங் யூர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். இந்த யூனிட்டில் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய அதர் டாபிக் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன். கிளாஸ் 10 இந்த இயர் நான் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டு வரேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக கிளாஸ் 6 to கிளாஸ் 9 வீடியோஸ்மே வந்து போட்டிருக்கேன். அது எல்லாமே என்னோடய சேனல் பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கடுத்து வரக்கூடிய டாப்பிக்கான நியூக்ளியர் ஃபியூஷன் பற்றி பார்க்கலாம். See you soon again in next video. Thank you for watching.